இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடன் சகோதர சகோதரிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளில் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்கு ஆயத்தமாக நான் உங்களை அழைக்கின்றேன். அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் நிறைவாக இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக என்று வேண்டி வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறேன். நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளுக்குரிய 181வது தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லப்படுகிற வார்த்தைகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகள் தானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வனமாக இவைகள் பரிசுத்த வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளாய் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறவை தானா என்பதை ஊர்ஜிதம் செய்யும்படியாய் நீங்கள் உங்கள் வேதாகமங்களை திறந்து இந்த வசன பகுதியை படியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். எரேமியா 42ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையான வசனங்கள் இந்த நாளின் சிந்தனைக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நான் அந்த வேத வசனங்களை உங்களோடு படிக்கிறேன். உங்கள் வேதாகமங்களை திறந்து படியுங்கள். அப்பொழுது எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். உம்முடைய கண்களங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்ச பேரே மீந்திருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாக இருக்க கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது அவன் கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களையும் அழைத்து
அவர்களை நோக்கி உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுவதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்றார் என்பவைகளே. அருமையானவர்களே, நாம் ஒரு நிமிடம் இந்த வேத வசனங்களை சிந்தனை செய்யும் முன்பு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை அனுப்பி நம்மோடு இடைபடும்படியாக இந்த வேத வசனங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிற, எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின்படியும் எழுத்தின்படியும் அவைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு அவர் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் நமக்கு உதவி செய்வாராக என்று வேண்டிக் கொள்ளும்படியாக நாம் இருக்கிற நிலையிலேயே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இருதயத்தை தேவனுக்கு நேராக திறந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாய் அவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்த தந்தையாம் கடவுளே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகவும் மூவர் ஒருவராகவும் ஒருவர் மூவராகவும் தங்கள் தங்கள் நிலைகளிலே நின்று செயல்படுகின்ற, இணைந்து எங்கள் மத்தியிலே செயலாற்றுகிற எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் இந்த நாளின் நடுப்பகல் வேளையிலும் ஏழை அடிமைகளாகிய நாங்கள் உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி இருக்கிறோம். உம்முடைய சத்திய வேத பிரமாண புத்தகத்தின் வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிற போது தூய ஆவியானவர் உலகத்தின் சிந்தனைகள், உலகத்திற்குரிய ஆசாபாசங்கள், உலகத்திற்குரிய நினைவுகள், உலகம் சார்ந்த இச்சைகளின் எண்ணங்கள் அனைத்தையும் எங்களை விட்டு தூர விலக்கி உம்முடைய வேதத்தின் வசனங்கள் எங்கள் இருதயங்களிலே பசுமரத்தாணி போல பதியத்தக்கதாக, பசுமையான பச்சை மரத்திலே அடிக்கப்படுகிற ஆணி எப்படி அதன் உள்ளே லகுவாக நுழைந்து செல்கிறதோ அதுபோல உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் இருதயங்களிலே நுழையத்தக்கதாக, எங்கள் இருதயத்தின் ஆழங்களிலே அவைகள் பதிந்து கொள்ளத்தக்கதாக தேவரீர் இந்த வார்த்தைகளோடு மூலமாய் நீர் எங்களோடு பேசும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த வார்த்தைகளிலே மறைந்திருக்கிற நீர் எங்களுக்கு கற்பிக்க விரும்புகிற சகல சத்தியங்களையும் தேவரீர் உம்முடைய ஆவியானவர் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்பித்து தாரும். பேசுகிற அடிமையை மறைத்து கேட்கிற அனைத்து உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் தெளிந்த ஞானத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் அறியத்தக்கதான ஞானமுள்ள இருதயத்தை, தவனமுள்ள இருதயத்தை, பசி தாகமுள்ள இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் தந்தருளும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கும் நிறைந்திருக்கிறவராய் இருக்கிற வண்ணமாகவே எங்களுக்குள்ளும் நீர் இடைபடும்படியாக, எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக, எங்கள் உள்ளங்களிலே நீர் செயலாற்றும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறேன். சற்று கடினமான சூழ்நிலையாக இருக்கிறது. அருமையானவர்களே, வெயிலின் தாக்கம் கொடுமையாக இருக்கிறது. இன்னொன்று, மின்சார தடை காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வெப்பத்தின் கடினத்தன்மையினால் அமர்ந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கிறது. என்றாலும் அருமையானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு தியானிக்கும்படியாக விரும்பி இந்த நாளுக்குரிய செய்திகளை உங்கள் மத்தியில் விவரிக்க விரும்புகிறேன்.
கவனமாக இந்த வார்த்தைகளை கேளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையான வசனங்களை நாம் இப்பொழுது சிந்தனை செய்ய இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய துணையாளராக, உதவியாளராக நமக்கு அனுப்பி தந்திருக்கிற சத்திய ஆவியானவர் நம் உள்ளங்களிலே இறங்கி வந்து அவருடைய வார்த்தைகளை, வேதாகமத்தின் பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு, பிரதிகூலமான சூழ்நிலைகள் அனைத்தையும் அனுகூலமாய் மாற்றுவார் என்கிற பக்தி விசுவாசத்தோடு இந்த நாளின் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். அருமையானவர்களே, நேற்றைய தினத்திலே நாம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் முதல் 18 வரையான வசனங்களை தியானித்தோம். அந்த செய்தியின் முடிவில் யோகனானுடைய செயல் திட்டங்கள் என்ன, யோகனான் அவனோடு இருந்தவர்களும் சேர்வைக்காரரும் மற்ற பிரதானிகளும் அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களும் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் என்னவாக இருந்தது என்பதை இந்த நாளிலே 42ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து சிந்தனை செய்யலாம் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அருமையானவர்களே, அவைகள் தேவனுக்கு ஏற்ற மன விருப்பங்கள் அல்ல என்பதை இந்த வேத வசனங்களை நாம் கற்றுக்கொண்ட போதே அறிந்து கொள்ள முடிகிறது. காரணம் என்னவென்பதை தொடர்ந்து அந்த வேத வசனங்களின் மூலமாக நான் உங்களோடு விவரிக்க விரும்புகிறேன். எப்பொழுது மிஸ்பாவிலும் யூதேயா தேசத்திலும் மீதமிருந்த யூதாவின் ஜனங்களை யூத ராஜபுத்திரனாகிய இஸ்மவேல் என்பவர் அம்மோனியரின் ராஜாவாகிய பாலீசுக்கு துணை நின்று அவனுடைய சூழ்ச்சிக்கு, தந்திரத்திற்கு, கொலைபாதக திட்டத்திற்கு தன்னை உட்படுத்தி அவனுடைய கைக்கூலியாக மாறி தன்னுடைய சொந்த ஜனமாகிய யூதர்களை யூதேயா தேசத்திலிருந்து அழித்தொழிப்பதற்காக திட்டம் தீட்டுகிறான். திட்டம் தீட்டி பாலீசின் செயல் திட்டங்களை நிறைவு செய்வதற்காக, செயல்படுத்துவதற்காக கெதலியாவினிடத்தில் வந்தான். அவனோடு உறவாடினான். அவனோடு ஐக்கியமாக உணவு பந்தியிலே, போஜன பந்தியிலே அமர்ந்து உணவு உண்டான். உணவு உண்டு கொண்டிருக்கிற, அன்னம் புசித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே அவனும் அவனோடு வந்த அம்மோனியரின் 10 பிரபுக்களும் இணைந்து பட்டய கருக்கினால் போஜனம் அருந்தி கொண்டிருந்த கெதலியாவை வெட்டி கொலை செய்தார்கள் என்று நாம் கண்டோம். கையில் கிடைத்த அனைத்து யூதர்களையும் பாபிலோனிய படை வீரர்களையும் கொன்று குவித்து யூதர்களை சிறைபிடித்து சென்றார்கள். கடத்தி செல்வது போல சொந்த ஜனங்களையே சிறைபிடித்து அந்நியனாகிய அம்மோனியனுடைய கையிலே விற்று போடுவதற்கு கொண்டு செல்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட யூத ஜனங்களின் சேர்வைக்காரர்களுக்கு, படைப்பிரிவின், யுத்த இராணுவத்தின் படைப்பிரிவினுடைய, காலால் படையினுடைய படைப்பிரிவு சேர்வைக்காரர்களுக்கு தலைவனாகிய யோகனானும் அவனோடு இருந்த சேர்வைக்காரர்களும் இணைந்து, யூதர்களில் இருந்த பராக்கிரமசாலிகளும் திடகாத்திரமானவர்களும் ஆகிய புருஷர்களும் இணைந்து இஸ்மவேலின் கைக்கு கடத்தி செல்லப்பட்ட ஜனங்களை மீட்டு கிபியோனின் பெருங்குளத்தண்டையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு மிஸ்பாவுக்கு வருகிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். அப்பொழுது எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசையாவின் குமாரனாகிய கெசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்திற்கு வருகிறார்கள். எதற்காக? அவர்கள் தீர்மானம் எடுத்து விட்டார்கள். என்ன தீர்மானம்? நாங்கள் எகிப்து தேசத்திற்கு சென்றால் அங்கு பஞ்சம் இல்லை, பட்டயம் இல்லை, யுத்தம் இல்லை, கொள்ளை நோய் இல்லை. அங்கு சென்றால் சுபிட்சமாக வாழலாம்.
என்று தங்கள் உள்ளங்களிலே எகிப்திற்கு செல்வதற்கு திரும்பி விட்டார்கள். ஆனாலும் ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எல்லோரும் சேர்ந்து எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் வருகிறார்கள். கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தையை சாதகமாக தங்கள் மன விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தரக்கூடும். நம்முடைய மன விருப்பங்களை அழிந்தது போக, அழிக்கப்பட்டது போக மீதம் இருக்கிற கொஞ்ச ஜனங்களாகிய நம்மை அவர் பாதுகாப்பதற்காக நம்முடைய மன விருப்பங்களுக்கு செவி கொடுக்கலாம், நம்முடைய செயல் திட்டங்களை அங்கீகரிக்கலாம், நம்முடைய தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு உறுதி தரலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்த்து எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் வருகிறார்கள். அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய மனதின் எண்ணங்களின் நிலைகளை உறுதிப்படுத்த வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று அநேகர் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன நோக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வருகிறோம், என்ன நோக்கத்தோடு தேவாலயங்களுக்கு கடந்து வருகிறோம், ஜப வீடுகளுக்கு கடந்து வருகிறோம், போதகர்களிடத்திலே கடந்து வருகிறோம், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், தேவனுடைய தாசர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களிடத்திலே கடந்து வருகிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் எதுவாக இருக்கிறது? தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கமா? ஆவிக்குரிய நன்மைகளை, நம்முடைய ஆத்மாவின் வாழ்வுக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உலகத்திற்குரிய மாம்சீக வாழ்வுக்குரிய இவைகள் அனைத்தும், நீங்கள் விரும்பி தேடுகிற அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இலவசமாக கொடுக்கப்படும். முதலாவது எதை தேட சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் உரிமை பங்கை தேடுகிறோமா? நித்திய வாழ்வை, நிறை வாழ்வை, என்றென்றைக்கும் உள்ள நிலைத்து நீடித்து வாழுகின்ற எல்லையற்ற பெருவாழ்வை, தேவனுடைய ராஜ்யத்திலே வானத்து நட்சத்திரங்களைப் போல வாழுவதற்கு ஒளி வீசுகிற பிள்ளைகளாய், எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய், வான வீதியிலே நட்சத்திரங்களாய் வாழ்வதற்கு விரும்புகிறோமா? அத்தகைய ஒரு வாழ்வை விரும்பி தேடி கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக தேவாலயத்திற்கு வருகிறோம். அதற்கென்று நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தரும்படியாக நம்முடைய போதகர்கள், ஊழியர்கள் நமக்காக ஜபிக்க ஆயிரம் பேர் காத்திருக்கிறார்கள் இல்லையா? எதற்காக? காணிக்கைக்காக. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவதற்காக, தேவனிடத்திலே பரிந்து பேசுவதற்கு அல்ல, கூலிக்கு ஜபிப்பதற்காக லட்சக்கணக்கான பேர் காத்திருக்கிறார்கள். எந்த ஊடகங்களை பார்த்தாலும் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க இருக்கிறோம், எங்களிடத்திலே வாருங்கள், தேவை என்ன? எங்களுக்கு காணிக்கை. இது உங்களுக்கு புரியவில்லை. இன்றைய கிறிஸ்தவம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், என் கணவனுக்கு அது வேண்டும், என் மகளுக்கு இது வேண்டும், என் மகனுக்கு இது என்னது வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு, வியாதிகளிலிருந்து, நோய்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து நீங்கி சுபிட்சமாக வாழ வேண்டும், பிசாசின் உபத்திரவங்கள், சத்துருக்களின் அடிமைத்தனங்கள், சாத்தானுடைய அடிமைத்தனங்களிலிருந்து எங்களுக்கு உபத்திரவமற்ற வாழ்க்கை வேண்டும். இப்படிப்பட்டவைகளை தேடித்தான் ஓடுகிறோமே தவிர, பரலோக ராஜ்யத்தின் உரிமை வாழ்வை, உரிமை பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கடுகளவு எண்ணமும் நம்முடைய உள்ளங்களிலே இல்லை. ஆத்துமாவின் அழிவற்ற ஆத்துமாவினுடைய நீடித்த நிலைத்த வாழ்வை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமே தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை திரும்பவும் தரித்து கொண்டு ஒளி விளக்குகளாய் வான வீதிகளிலே வாழ வேண்டும் என்கிற
வாஞ்சையை அற்றுப்போனவர்களாய் இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழுகின்றோம். நமக்கு கற்பிக்கிற, நமக்கு போதிக்கிற வேதத்தின் வசனங்களை போதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு விதமான புரட்டு உபதேசங்களை போதித்துக் கொண்டிருக்கிற இன்றைய ஊழியக்காரர்களும் போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஜெப வீரர்களும் வீராங்கனைகளும் குத்தாட்ட வீரர்களும் தீர்க்கதரிசன அதிக பிரசங்கிகளும் பிரசங்கிப்பதும் கற்பிப்பதும் அனைத்தும் நடித்து காட்டுவதும் ஜெபித்து காட்டுவதும் அனைத்தும் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்களுக்காக என்பதை நீங்கள் சிந்தித்து கொள்ள மறந்து போகக்கூடாது. தேவனுடைய செயல் திட்டங்களை நாம் அங்கீகரிக்கவே இல்லை. ஆனால் எப்படி வாழுகிறோம்? பகட்டு விசுவாசிகளாய், பகட்டு வேடதாரி கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோம். அதைத்தான் பவுல், பேதுரு முதலானவர்கள் சொல்வார்கள் நிருபங்களிலே. தேவ பக்திக்கு ஏதுவான வேடம் தரித்து அதன் உண்மையான பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவ பக்திக்கு ஏதுவானது எது? நித்திய வாழ்வை, நிறைவாழ்வை, நித்திய ராஜ்யத்தின் உரிமை பங்கை இழந்து போன தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை, இவைகளை பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே கிறிஸ்தவ பக்தி வைராக்கியத்தின் கனியாக இருக்கிறது. அந்த கனியை குறித்த வாஞ்சையோ எண்ணமோ தேடலோ நம்மிடத்தில் இல்லை. இதை ஊக்குவிக்கிற ஊழியக்காரர்களும் இல்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவை உலகத்திலே ஐஸ்வர்யமாய் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். பிறர் மெச்சும்படியாக வாழ வேண்டும். கர்த்தரங்களை வாய் நிறைய சொல்ல வேண்டும். கர்த்தரங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்காகவே செல்கிறோம். இங்கே யூதர்களும் அதற்காகத்தான் பேரழிவை கண்டார்கள். கொஞ்ச பேர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். அவர்களும் அம்மோனிய கூலிப்படைகளால் கடத்தப்படுகிறார்கள், சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். அந்த இடத்திலே யோகன்னான் அவனோடு இருந்த சேர்வைக்காரர்களின் மூலமாய் தப்புவிக்கப்பட்டு மீட்டு கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களை மீட்டு கொண்டு வந்தவர்களும் எங்கே கொண்டு செல்ல திட்டம் தீடுகிறார்கள்? எகிப்திற்கு. மனதிலும் எண்ணத்திலும் கூட எகிப்திற்கு செல்வதற்கு நீங்கள் பிரயாசப்படக்கூடாது. அருமையான கிறிஸ்தவர்களே, வேதம் அதைத்தான் சொல்கிறது. உங்கள் மனதின் எண்ணத்திலே கூட நான் திரும்பவும் எகிப்து தேசத்திலே சம்பூரணமாய் வாழ வேண்டும் என்கிற ஆசையே வரக்கூடாது. ஏனெனில் அது சாத்தானுடைய ராஜ்யங்கள் 7ல் 1. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? திட்டம் தீட்டிவிட்டார்கள். பிளான். இன்றைக்கு உங்களுடைய தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், ஊழியர்கள் கர்த்தர் சொல்லாத, வேதாகமம் சுட்டிக்காட்டாத அநேக திட்டங்களை வகுக்கிறார்கள். இது உங்களுக்கு நான் சொல்லாமலே தெரியும். வியாபார திட்டங்கள். நான் அதை திரும்ப ஒவ்வொரு செய்தியிலும் வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவைகள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். இவர்களிடத்தில் இருக்கிற ஆவிகளின் துணை கொண்டு அநேக திட்டங்களை வகுக்கிறார்கள். அந்த திட்டங்களை தங்களை பின்பற்றுகிற ஏமாளி கிறிஸ்தவர்களின் மேல், தேவ பக்தி அற்ற பக்தி வேடதாரி கிறிஸ்தவர்களின் மேல் சுமத்துகிறார்கள். இவைகளை பின்பற்றுகிறோம் என்று. அருமையானவர்களே, அந்த யூதர்கள் கொஞ்சம் பேராய் மீந்திருந்த யூதர்கள், அவர்களை வழிநடத்துகிற தலைவர்கள் எங்கே தங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வகுத்து விட்டார்கள், தீர்மானத்தை எடுத்து விட்டார்கள், அதிலே உறுதியாயிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சாக்குக்காக, ஒரு சாடைக்காக, அல்லது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் தேவனிடத்தில் விசாரித்தோம், தேவன் எங்களுக்கு அனுமதி தரவில்லை, தேவன் பேரிலே குற்றம் சுமத்த வேண்டும், அல்லது தேவனுடைய தீர்க்கதரிசியாகி எரேமியாவின் பேரிலே குற்றம் சுமத்த வேண்டும். அதுதான் அவர்களுடைய நோக்கம். தங்களுடைய குறைபாடுகளை மறைத்து வைத்துக் கொண்டார்கள். எல்லாரும் எங்க வந்தார்கள்? எரேமியா தீர்க்கதரிசியினிடத்திலே வந்தார்கள். தீர்க்கதரிசியாகி 2வது வசனம், தீர்க்கதரிசியாகி எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து
மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். இவர்கள் யார்? வேதம் இவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது? அன்பான கிறிஸ்தவர்களே, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் குறித்தும் இன்று புது உடன்படிக்கையின் மத்திய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாகிய நம் அனைவரையும் கிறிஸ்தவர்களையும் பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது? இவர்கள் என் ஜனங்கள், என்னுடைய பரிசுத்த ஜாதி, என்னுடைய பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்றைய கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய காரியம். உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில். தீர்க்கதரிசிக்கு மட்டுமா அவர் தேவன்? அப்போஸ்தலனுக்கு மட்டுமா அவர் தேவன்? இல்லையே. இன்றைய அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கர்த்தருடையவர்கள் அல்ல என்பதை அறிந்தும் அறியாதவர்களாய், ஏனெனில் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று வாய்களியே சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக நடக்கவோ சிந்திக்கவோ வாழவோ தவறிவிட்டோம். ஏன்? நான் ஒன்றை கேட்கிறேன். நீங்களும் கிறிஸ்தவ விசுவாசிகள் தானே? விசுவாசம் உள்ளவனாயி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவனிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அவைகளை தருவேன் என்று சொன்னாரே. இதுவரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி நூலை படியுங்கள். இதுவரையிலும் நீங்கள் என்னிடத்தில் எதையும் ஒன்றையும் கேட்கவில்லை, இப்பொழுதாகிலும் கேளுங்கள். கேட்டால் அது எப்படி கேட்க வேண்டும்? உங்கள் மன விருப்பத்தின்படி அல்ல, அவர் கற்பித்திருக்கிற வார்த்தைகளின்படி. அதுதான். என்ன கேட்டார்? நீங்கள் இதுவரையிலும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் குறித்து தேடவும் இல்லை, தட்டவும் இல்லை, கேட்கவும் இல்லை. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய மன விருப்பத்தின்படி, அவருடைய சத்திய வேத வசனங்கள் கற்பிக்கிறபடி கேட்கவும் தட்டவும் தேடவும் தவறிவிட்டோம். நம்முடைய மன விருப்பங்களை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படித்தானே? அதற்காகத்தானே ஊழியக்காரர்களிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களிடத்தில் ஓடுகிறோம். ஏனெனில் நம்மிடத்திலே நாம் பக்தி வேடம் தரித்திருக்கிறோமே அன்றி நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஞானமாய் கேட்க வேண்டும். ஏனோ தானோ என்று கேட்டால் இந்த செய்தியினுடைய சராம்சம் உங்களுக்கு புரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் பக்தி வேடம்தான் தரித்திருக்கிறோம். அப்போஸ்தலர்களானாலும் சரி, தீர்க்கதரிசிகளானாலும் சரி, போதகர்களானாலும் சரி, பிரசங்கியார்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, பக்தி வேடதாரிகளாய்த்தான் வாழுகிறோம். சிலருக்கு அவர்கள் சார்ந்திருக்கிற சமய பிரிவுகளின் மேல் வைராக்கியம் இருக்கிறது. கர்த்தரின் பேரிலே, கர்த்தரை குறித்த விசுவாசத்திலே, வேத வசனங்களை குறித்த விசுவாசத்திலே வைராக்கியம் இல்லை. ஆனால் அவர்கள் சார்ந்திருக்கிற மத பிரிவுகளை பார்த்து பந்தேகோஸ்தே, அந்நிய பாஷை, முழுக்கு ஸ்நானம், இவைகளிலே வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் அந்த வைராக்கியம் தேவனாகிய கர்த்தரிடத்திலோ பரிசுத்த ஆவியானவரிடத்திலோ சத்திய வேத வசனங்களின் மேலோ இல்லை என்பதை நான் உறுதிப்பட கூறுகிறேன். காரணம், நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால், அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருந்திருந்தால், நீங்கள் மற்றவர்களிடத்தில் ஜபிக்க ஓடி இருக்க மாட்டீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் அமர்ந்து உங்களுக்காக ஜபித்திருப்பீர்கள். எதற்காக? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேடி இருப்பீர்கள். பரலோக ராஜ்யத்தின் வாசலை தட்டி கொண்டிருப்பீர்கள். ஏனெனில் பரலோக ராஜ்யத்தின் வாசலாய் இருக்கிறவர் கிறிஸ்து. நீங்கள் கிறிஸ்துவை தட்டி இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வழியாக, அவரே வழி பரலோக ராஜ்யத்திற்கு, அவரின் வழியாக பிதாவினிடத்தில் மன்றாடி ஜெபித்திருக்க வேண்டும். செய்யலையே. கேட்டீர்களா? கேட்டிருந்தால் அந்த வழியாகிய கிறிஸ்துவில் வழியாக
பரலோக ராஜ்யத்தின் வாசலாகிய கிறிஸ்துவை தட்டி கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் கேட்டிருந்தால், பிதாவின் சித்தத்தின்படி அவர் உங்களுக்கு கற்பித்ததை கேட்டிருந்தால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரில் பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக பிதாவின் வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஆவிக்குரிய நித்திய வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்திருப்பார். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. இவைகளை கேட்டீர்கள், சுகத்தை கேட்டீர்கள், ஆசீர்வாதங்களை கேட்டீர்கள், ஐஸ்வர்யங்களை கேட்டீர்கள். உலகத்திலே சுபிட்சமாய் வாழ எவையெல்லாம் தேவையோ, உல்லாசமாய் ஆடம்பரமாய் மனவிருப்பம் போல் வாழ எவையெல்லாம் தேவையோ அவைகளையெல்லாம் தேடினீர்கள், அவைகளையெல்லாம் தட்டினீர்கள். அவைகள் கிடைக்கும் இடங்கள் எங்கே என்று பார்த்து தட்டி கொண்டிருந்தீர்கள். அவைகளை குறித்தே கேட்டீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் பிரசங்கித்தவர்களும் அவைகளையே தேடினார்கள். உங்களுக்காக அவைகளையே கேட்டார்கள். தேவன் தராதவற்றை தாங்களாக தேவன் தந்தார் என்று வாக்குறுதிகளாய் வாக்கு தத்தங்களாய் அள்ளி வீசினார்கள். இதுதானே உண்மை. புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அதனால் தான் சொல்கிறேன், பக்தி வேடம் தரித்த கிறிஸ்தவம் இன்றைய முழு கிறிஸ்தவம். ஏதோ அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பேர் உண்மையாய் உறுதியாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நான் அவர்களை குறித்து இங்கே குறை சொல்லுவதே, எந்த செய்தியிலும் குறை சொல்வதில்லை. அதை நீங்கள் முதலாவது உணர வேண்டும். அருமையானவர்களே, அன்றைய யூதர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அங்கே போய் கேட்டார்கள். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவினிடத்தில் தங்கள் தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு வாய் வரவில்லை, நாவெழும்பவில்லை. உள்ளத்தின் ஆழத்திலே அந்த எண்ணம் சிந்தனையே வரவில்லை. இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிற வார்த்தை அவர்கள் உள்ளத்திலே வரவில்லை, வாயிலே வெளிப்படவில்லை. உள்ளத்தில் தோன்றினால் தானே வாயிலிருந்து வெளிப்படும். இப்பொழுது புரிகிறதா பக்தி வேடம் எங்கே இருக்கிறது என்று? உங்கள் இருதயத்தின் ஆழத்திலேயே இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களிடத்தில் இல்லாத மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் வாக்கருளப்பட்ட பரிசுத்தாவியானவரும் கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலும் கள்ள அப்போஸ்தலர்களிடத்திலும் கள்ள போதகரிடத்திலும் கள்ள ஊழியக்காரர்களிடத்திலும் கள்ள ஜெப வீரர்களிடத்திலும் இராங்கனைகளிடத்திலும் இருக்கிறது. பாட்டெழுதி பாடுகிற ஊழியக்காரர்களிடத்திலும் இருக்கிறது என்று எண்ணிக் கொடுக்கிறீர்கள். ஒருவரிடத்திலும் இல்லை. எல்லோரும் உங்களை போன்றவர்களே. இப்போவாவது புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த யூதர்கள் சென்றார்களே எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில். எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தால் அது அவர்களுக்கும் தெரிந்திருந்தது. யாருக்கு? மீதியாயிருந்த யூதர்களுக்கும் தெரிந்திருந்தது. அவன் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியாயிருந்தான். கர்த்தருடைய வார்த்தைகளை அன்றி வேறே வார்த்தைகளை தன் விருப்பம் போல தன் மனதின் எண்ணங்களை சொல்லுகிறவன் அல்ல என்பது அவர்களுக்கு தெரிந்தே இருந்தது. அதனால் தான் கேட்டார்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே. அன்பான கிறிஸ்தவர்களே, என்று நீங்களும் இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தானே இருக்கிறது. நான் என்னை அதில் உட்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஒரு காலத்திலே அப்படித்தான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் அப்படி இல்லை. எவனிடத்திலும், எந்த உலக பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசியினிடத்திலும் நான் சென்று எனக்காக ஜெபிப்பதற்கு கேட்பதில்லை. நீ எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நீ எனக்காக ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டு எனக்கு சொல் என்று கேட்கப் போவதில்லை. எந்த ஊழியக்காரனிடத்திலும் மண்டியிடுவதில்லை. என் தேவைகளுக்காக நானே மண்டியிட்டு ஜெபிப்பேன். இதுதான் கடந்த 27-28 ஆண்டுகளாக என்னிடத்திலே காணப்படுகிற குணாதிசயம். எனக்காக ஜெபிக்க எந்த பயல்கிட்டையும் போக மாட்டேன். ஏன்? நான் என்னை பாவத்தின் படுகொலியில் இருந்து, மதுவான போதை மயக்கத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த என்னை அந்த பிரேத குழியிலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர் என் ஆண்டவர். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை என்றும் மரண கண்ணிக்கும் பாதாளத்தின் வல்லடிக்கும் பிசாசின் அக்னியாஸ்திரங்களுக்கும் சாத்தானுடைய தீ அம்புகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டார்.
அப்படி அனுமதித்தார் என்றால் ஏதோ என்னிடத்தில் குறை இருக்கிறது. அதனால் பாடுகளை, உபத்திரவங்களை, வியாதிகளை, துன்பங்களை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் சொல்லுவேன், அவர் என் கர்த்தர், என் தேவன், என் ஜீவனுள்ள இரட்சகர் என்பதை நான் அணித்தரமாக சொல்லுவேன். உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் எனக்காக ஜெபியும் என்று கேட்க மாட்டேன். ஏனெனில் இந்த தீர்க்கதரிசிகள், இந்த ஜெப வீரர்கள், வீராங்கனைகளின் தேவர்கள் யார்? இவர்களிடத்திலே குறி சொல்லுகிற அந்நிய ஆவிகளே அவர்களுடைய தேவர்கள். இந்த யூதர்களிடத்திலும் அப்படித்தான் இருந்தது. எகிப்தின் தேவர்களை பின்பற்றுகிறார்கள். ஆனால் தங்களை தெரிந்து கொண்டு பெயர் சொல்லைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோ, பிதாவாகிய தேவனையோ அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்முடைய தேவனிடத்தில் நீர் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும், பரிந்து பேச வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்று சொல்ல அவர்களுக்கு வாய் கூசுகிறது என்றால் அவர்கள் உள்ளத்திலே தேவனும் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளும் இல்லை. இன்றைய கிறிஸ்தவர்களே, பகட்டு வேடதாரிகளே, நம்மிடத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உம்முடைய கண்கள், 3வது வசனம், உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்ச பேரே மீந்திருக்கிறோம். ஆம், கொஞ்ச பேர், எண்ணிக்கைக்குட்பட்ட கொஞ்ச பேர்களே மீந்திருக்கிறார்கள். அது உண்மை, அதுதான் யதார்த்தம். அவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற செயல் திட்டங்களை எரேமியா அறிவதில்லை. தேவனுடைய மனுஷன் அவைகளை அறிய மாட்டான் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் கண்களால் காண்கிற காரியங்களை சொல்கிறார்கள். உம்முடைய கண்கள் பார்க்கிறபடியே, காண்கிறபடியே திரளான ஜனங்களில் இந்த கொஞ்சம் பேரை, எண்ணிக்கைக்குட்பட்ட இவ்வளவு கொஞ்சம் பேரை மீந்திருக்கிறோம். ஆகவே நீர் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும். ஆகவே நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். எப்படி இருக்கிறது? இதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அருமையான கிறிஸ்தவர்களே, எங்கே நாம் தவறுகிறோம்? நம்முடைய முழு மாமிச உடலின் ஆவிக்குரிய பகுதிகளில் எங்கெங்கே குறைபாடு காணப்படுகிறது? நாம் எங்கே, எவைகளில் எப்படி எப்படி தவறி இருக்கிறோம், தவறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறதா? இல்லை இந்த வார்த்தைகள் பட்டய குத்து போல் இருக்கிறதா? யோசித்து செயல்படுங்கள். நன்றாக சிந்தித்து பார்க்க அழைக்கிறேன். 4வது வசனம், அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். எவைகளை? அவர்கள் சொன்ன, அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அனைத்து வார்த்தைகளையும் கேட்டேன் என்கிறான். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். அவன் சொல்லுகிறான், அவர்கள் உம்முடைய தேவன் என்றார்கள். எரேமியா திருப்பி அவர்களை சுட்டி காட்டி என்ன சொல்லுகிறான்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை சுட்டி காட்டுகிறான். அவர் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் மட்டுமல்ல, அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அங்கே வலியுறுத்தி காண்பிக்கிறான். அந்த வார்த்தையின் வழியாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றார். அவன் அதைத்தான் செய்தான். ஆனால் இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். நான் உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். யதார்த்தம் என்ன என்பதை சொல்லுகிறார். உங்கள் கர்த்தர் உங்கள் இதயத்தின் எண்ணங்களை அறிகிறவர். அவர் உங்களுக்காக என்ன சொல்லுகிறாரோ அதை கடுகளமும் ஒரு எழுத்து கூட மறைக்காமல் உங்களுக்கு சொல்லுவேன்.
என் விருப்பப்படி அல்ல, என் ஆலோசனைகளை அல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுவேன் என்கிறார். இன்றைய தீர்க்கதரிசிகள், இன்றைய போதகர்கள், இன்றைய அப்போஸ்தலர்கள், இன்றைய ஊழியக்காரர்கள், குட்டி ஊழியக்காரர்கள் வீடு வீடாக வந்து ஜெபிக்கிறார்களே, அவர்களாவது உண்மையை சொல்லுகிறார்களா? இல்லை. தங்கள் மனதிலே தோன்றுகிறதை, தங்கள் எண்ணங்களையே கர்த்தர் சொன்னார் என்று உங்கள் பேரிலே சாட்டி விடுகிறார்கள். விளங்குதா உங்களுக்கு? ஏதாவது அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே இது கிருபையின் காலம். சகல ஜாதிகளின் மேலும் மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிற காலம். இன்னும் ஊற்றப்படவில்லை. இப்பொழுது ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆவிகள் எல்லாம் உங்கள் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கூவுகிறார்களே. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் வசனங்களை முன்வைத்து, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குழந்தைகள், உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் முதியோர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார்களே. இன்றைக்கு ஊற்றப்படுகிற ஆவிகள் எல்லாம் அந்நிய ஆவிகளே, வஞ்சிக்கிற ஆவிகளே, வேஷம் தரிக்கிற ஆவிகளே, வேசித்தன ஆவிகளே, பொருளாசையின் இச்சைகளின் ஆவிகளே, அந்நிய பாசைகளின் ஆவிகளே, பரியாச உதடுகளின் ஆவிகளே. பரிசுத்தாவியானவர் இன்னும் பின்மாரியாய் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட ஆரம்பிக்கவில்லை. அவர் வரும்போது உங்கள் மேல் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுவதற்காக அவர் உங்களை இப்பொழுது தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தகுதிப்படுத்துவதற்காக உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களை சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாக நடத்துவார். அந்த சொப்பனங்கள், தரிசனங்களிலே வேதாகம வசனங்கள் இருக்கும். நீ அந்த வேதத்தை படித்திருந்தால், அல்லது உன் இதய பலகையிலே வேதத்தின் பிரமாணங்கள், வசனங்கள் பதிக்கப்பட்டிருந்தால், அவர் உனக்கு ஒரு சொப்பனத்தையோ, ஒரு தரிசனத்தையோ, ஒரு பரம தரிசனத்தையோ, அல்லது உன் ஆவியிலே ஒரு ஏவுதலையோ தருகிற போது, ஒரு உணர்த்துதலை தருகிற போது, அவர் உன் காதிலே பேசுகிற போது, அது அந்த வேத வசனத்தை உனக்கு நினைவுபடுத்தும். படுத்துகிறதா? இல்லை என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இன்னும் மாறவில்லை. இன்னும் பிறர் சொல்லுவதையே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது நீங்கள் உங்களை சோதித்து பார்ப்பதற்கான தருணம். உங்கள் விசுவாசத்தின் பக்தி வைராக்கியத்தை சோதித்து பார்ப்பதற்கான தருணம். நீங்களே சோதித்து பாருங்கள். தேவன் உங்களோடு இதுவரையிலும் பேசவில்லை என்றால், அதுவும் வேத வசனங்களின்படி, வேத வசன அடிப்படை ஆதாரங்களோடு சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாக பேசவில்லை என்றால், தேவனால் நீங்கள் இன்னும் சந்திக்கப்படவில்லை. நீங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படவும் இல்லை. தீர்க்கதரிசிகளையும் அந்நிய ஆவிகளையே சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் காண்கிற தரிசனங்களுக்கெல்லாம் வேதவசன ஆதாரத்தை வலுக்கட்டாயமாக பிடுங்கி இணைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் பார்க்கிற போதே, காண்கிற போதே அந்த வேத வசனம் உங்களுக்கு உணர்த்தப்படும். அப்பொழுது அந்த வசனத்தின்படி நீங்கள் கண்ட காட்சிகள் இருக்கும். ஒரு பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். எப்படி விஞ்ஞான கூடத்திலே, அறிவியல் ஆய்வு கூடத்திலே, நீ சுவாலஜியிலே அல்லது பிசிக்ஸிலே அல்லது கெமிஸ்ட்ரியிலே அல்லது பாட்டனியிலே ஒரு தியரியை படித்திருப்பாய். அந்த தியரியை செயல்படுத்துவதற்காக பயிற்சி கூடத்திலே அதை ஆய்விலே செய்து பார்ப்பாய். அப்பொழுது நீ படித்த தியரி அங்கே உனக்கு உன் கண்களுக்கு முன்பாக, உன் நினைவிலே அது நீ செய்முறை பயிற்சியாக வருகிற போது நீ கற்றுக்கொண்ட தியரி என்ன என்பது புரியும் தானே? அதுபோல நீ வேதத்தை படித்திருந்தால், வேத வசனங்கள் உன் உள்ளத்திலே பதிக்கப்பட்டிருந்தால், நீ அந்த சொப்பனத்தை காண்கிற போது அல்லது தரிசனத்தை காண்கிற போது
அந்த காட்சியை காண்கிற போது, அந்த வசனம் உனக்கு உணர்த்தப்படுகின்ற போது, அந்த வசனத்தின் வியாக்கியானம் என்ன, அந்த வசனம் என்ன கூறுகிறது, அது என்ன காட்சிப்படுத்துகிறது என்பதை கற்றுக்கொள்ளுவாய். இது ஒன்றும் தோணலை, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், இது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதுன்னு சொன்னேன்னா நான் நம்ப மாட்டேன். வசன ஆதாரத்தையும் உனக்கு அவர் தந்திருக்க வேண்டும். அது இல்லைன்னா அது மாயையான சொப்பனம், உங்கள் மனதின் கற்பனை. அதைத்தான் இன்று உங்கள் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி அப்படி அல்ல. கர்த்தரிடத்தில் உங்களுக்காக நான் பேசுவேன், விண்ணப்பம் செய்வேன், அவர் உங்களுக்கு சொல்லுவதை அப்படியே மறைவின்றி, ஒளிவு மறைவின்றி உங்களுக்கு சொல்லுவேன் என்கிறார். புரியுதா? புரியணும். இல்லைன்னா மூடர்களாயிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவனை அறிகிற அறிவிலே வளராத, தேவனை அறியாத அஞ்ஞானிகளாயிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 5வது வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாயிருக்க கடவர் என்கிறார்கள். சத்தியம் செய்யும் போது, சாட்சியை குறித்து பேசும்போது நமக்கு என்று என்கிற வார்த்தையை சொல்கிறார். ஆனால் அப்பொழுதும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால். அப்பொழுதும் என்ன சொல்லுகிறார்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் வார்த்தைகளை என்று சொல்லுவதற்குரிய எண்ணமோ, அப்படி ஒரு வார்த்தையோ அவர்கள் உள்ளத்திலே தோன்றவில்லை. இப்பொழுதும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள். அதை அவன் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டுகிறான். உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் இன்றும் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மரண கட்டுகளை அறுக்கும்படியாக, என் ஆத்துமாவை பாவத்திற்கு, சாபத்திற்கு, மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிக்கும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டார் என்று சொல்வதற்கு நான் கூசுகிறது உங்களுக்கும், இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு. அருமையானவர்களே, அதுபோலத்தான் அந்த யூதர்களுக்கும் இருந்தது. புரிந்து கொள்ளுங்கள். அதான் திரும்ப திரும்ப அதே வார்த்தைகளை உச்சரிக்கிறார்கள். உம்மை கொண்டு, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு. அவன் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை கொண்டுதானே சொல்லுவார். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு பேச மாட்டாரே. உனக்கும் அவர் தேவனாகிய கர்த்தராக இருந்தால், நீ என் தேவனாகிய கர்த்தர் என்று நீ சொல்ல பழகி இருந்தால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று நீ சொல்ல பழகி இருந்தால், இன்றைய கிறிஸ்தவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று நீங்களும் நானும் சொல்ல இன்றைய கிறிஸ்தவர்கள் சொல்ல பழகி இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் பேசியிருப்பாரே. ஏன் பேசவில்லை? நாம் அவரை நம்முடைய தேவனாகிய கர்த்தராக அறியவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் உங்களுக்கு போதிக்கிற பிரசங்கியார்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் கிறிஸ்து, நான் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்கிறார்கள். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை கேளுங்கள் என்கிறார்கள். அவர்கள் எந்த இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள்? எந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள்? புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்து சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்து. அதுதான் அந்தி கிறிஸ்து. அவர்கள் பிரசங்கிக்கிற இயேசு சிலுவையில் அறையப்படாத இயேசு. அவர்தான் ஈசன் என்கிற பாகால். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசுவோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ சிலுவையில் அறையப்பட்டவர். எனக்காக, உனக்காக, சர்வலோகத்தின்
அவரை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்ல உங்களுக்கு வா கூசுகிறதா? நாவு கூசுகிறதா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்ல கூசுகிறதா? நான் பிரசங்கிக்கிற இயேசு என்று தான் சொல்ல வேண்டுமா? நீ பிரசங்கிக்கிற இயேசு சிலுவைநாதராகிய, சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அல்ல. நீ பிரசங்கிக்கிற இயேசு வேறொரு இயேசு. அதான் ஈசன் என்ற பாகால். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீ பிரசங்கிக்கிற இயேசு சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அல்ல, கிறிஸ்து அல்ல. நீ பிரசங்கிக்கிற இயேசு சிலுவையில் அறையப்படாத வேறொரு இயேசு, அதுதான் அந்தி கிறிஸ்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கஷ்டமாகத்தான் இருக்கு இல்லையா வியாக்கியானம்? இதாங்க சத்தியம் கசக்கும், உண்மை கசக்கும். ஆனால் பொய்யோ இனிக்கும். பொய் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். அப்படியே வாரி விழுங்கி விடலாம் என்று தோன்றும். அதான் பொய், அதான் மாயை. அதான் பொய்யை நம்பி மாயையை பின்பற்றி அக்கிரமத்தின் வாண்டல்களை வண்டியின் கயிறுகளால் அக்கிரமத்தை கட்டி இழுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. பொய்யை நம்பி மாயையை பின்பற்றி வண்டியின் வடங்களால் பாவத்தை கட்டி இழுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். ஏற்றுக்கொள்ள மனதானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியையும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியா இருக்க கடவர். அவரை சாட்சி வைக்கிறோம். இன்றைய தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் பக்தி வேடதாரிகள் அனைவரும் முழு கிறிஸ்தவமும், உலகளாவிய முழு கிறிஸ்தவமும் தேவனாகிய கர்த்தரை சாட்சிக்கு அழைக்கிறார்கள். நான் சொல்லுவது, பிரசங்கிப்பது, நான் சொல்லுவது தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் உண்மை, அது பரிசுத்த ஆவியானவரால் உரைக்கப்பட்டது என்று சாட்சிக்கு அவரை அழைக்கிறார்கள். இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே. ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் அறியாமல் அவரை நீங்கள் உங்கள் காரியங்களுக்கு, உங்கள் செயல் திட்டங்கள், உங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள் அனைத்திற்கும் அவரை சாட்சியாளராக வைத்துக் கொண்டு தான் செய்கிறீர்கள் என்பதை மறக்காதீர்கள். அவர் சாட்சியாளராகி அவர், நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவர் ஒரு நாளிலே உங்களுக்கு சாட்சி சொல்லுவார். நீங்கள் செய்த வினைகளின் பலனை உங்கள் தலையின் மேல் இறங்கச் செய்வார். அதான் சொல்லுகிறார், நான் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன். என்னை சாட்சியாக வைத்து நீ என்னென்ன காரியங்களை பேசினாயோ, என்னை சாட்சியாக வைத்து, என்னை ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக வைத்து, கர்த்தருடைய நாமத்தினால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால், மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் இதை உனக்கு கட்டளையிடுகிறேன், இதை உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தரை சாட்சியாக வைத்து என்னென்ன காரியங்களை பேசினீர்களோ, என்னென்ன காரியங்களை செய்தீர்களோ அதை அனைத்தையும் அவர் கண்டார், அவர் கேட்டார். அவனவனுக்கு, அவர் வரும் நாளிலே அவனவனுக்கு அவர் அளிக்கும் பலன் அவருக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. அவர் வரும் முன்னே உங்களுக்கு அவர் அளிக்கும் பலன் உங்கள் மத்தியிலே வந்துவிடும். ஏனெனில் அவரை சாட்சியாக வைத்து செய்தீர்கள். மக்களை ஏமாற்றுவதற்காக, தேவனுடைய ஜனங்களை வஞ்சிப்பதற்காக கர்த்தரை சாட்சியாளராக வைத்தீர்கள். அவர் உங்களிடத்தில் சொல்லவில்லை, என்னை சாட்சியாளராக வைத்து செய்யுங்கள் என்று. அவருக்கு சாட்சியாக நில்லுங்கள் என்றார். புரியுதா உங்களுக்கு? எங்கே மாற்றி இருக்கிறீர்கள், எங்கே தவறு செய்தீர்கள்? அவர் சொன்னார், வருமளவும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு சாட்சியாக இருங்கள். சாட்சியாக இருக்கிறீர்களா? இல்லை, கர்த்தரை உங்களுக்கு, உங்கள் காரியங்களுக்கு சாட்சிப்படுத்துகிறீர்கள். இன்றைய கிறிஸ்தவம் அங்கே தானே போகிறது.
நயமாக எப்படி ரொம்ப லகுவாக ஏமாற்றுகிறார்கள் பார்த்தீர்களா? ஏமாற்றுகிறவனுக்கு தெரிகிறது. கர்த்தரை சாட்சியாக வைத்து சொன்னால் இந்த ஜனங்கள், இந்த முட்டாள் ஜனங்கள் நாம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் கர்த்தரை சாட்சிப்படுத்துகிறார்களே தவிர கர்த்தரை கொண்டு சொல்லவில்லை என்பது உங்களுக்கு புரியவில்லை. ஆனால் கர்த்தர் சொன்னார், எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்றார். பூமியின் கடைசி பரியந்தம் சகல மக்களினங்களின் மத்தியிலும், சகல ஜாதிகளின் மத்தியிலும், சகல பாஷைக்காரர்களின் மத்தியிலும் கர்த்தருக்கு சாட்சிகளாக நிற்க சொன்னார், இருக்க சொன்னார், வாழ சொன்னார். ஆனால் அவர்களோ, இன்றைய கிறிஸ்தவர்களோ கர்த்தரை சாட்சி பொருளாக்கி தாங்கள் சொல்வதற்கு சாட்சியாக கர்த்தரை வைத்துக் கொள்கிறார்கள். அதனால் தான் அவர் வருகிறார். அவர் வருகிற போது அவருக்கு நீங்கள் எந்தெந்த காரியங்களிலே கர்த்தரை சாட்சியாக வைத்து ஏற்படுத்தி பொய் சொன்னீர்களோ, அக்கிரமத்தை நடப்பித்தீர்களோ, பாவத்தை கட்டி இழுத்தீர்களோ, அந்த பாவங்கள் அனைத்திற்கும் உரிய தண்டனை அவருக்கு முன்பாக உங்கள் உச்சம் தலைகளிலே, உங்கள் மடிகளிலே இறங்குகிறது, வந்து கொண்டிருக்கிறது. மறக்காதீர்கள். தப்பி ஓட முடியாது. சூரியன்ல போயும் பதுங்க முடியாது, செவ்வாயில போயும் குடியிருக்க முடியாது, சந்திரலோகத்துக்கும் போக முடியாது. ஏனெனில் இன்று ஒரு சகோதரர் ஒரு செய்தியை, எனக்கு ஒரு வீடியோ காட்சியை அனுப்பியிருக்கிறார். நாசா விண்வெளி கழகம், அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி கழகம் 1400 செல்சியஸ் வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பார்க்கர் போலார் விண்கலத்தை சூரியனுடைய சுற்றுவட்ட பாதைக்குள்ளே அனுப்பியிருக்கிறது. எதற்காக? சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்கு. சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு? 4 லட்சம் செல்சியஸ். இவர்கள் அனுப்பியிருக்கிற அந்த விண்கலத்தின் பார்க்கர் போலோ விண்கலத்தினுடைய தாங்கும் திறன் எவ்வளவு? 1400 செல்சியஸ். சூரியனுடைய வெளிவட்ட பாதை சுமார், இந்த வெளிவட்ட பாதையிலிருந்து சூரியனுடைய நடுப்பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால், சூரியனுடைய அருகிலே செல்ல வேண்டும் என்றால் இன்னும் 2 லட்சம் ஒளியாண்டுகள் இருக்கிறதாம். புரிந்து கொள்ளுங்கள். சூரியனுடைய வெப்பமண்டல வெளிவட்ட பாதையை சென்றடைந்திருக்கிறதாம். 4 ஆண்டுகள் அதை சுற்றி வரப்போகிறதாம், 24 முறை. அந்த வெளிவட்ட பாதையை அது கருகி சாம்பலாகவில்லை என்றால் 1400 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட அந்த விண்கலம் அதன் வெளிவட்ட பாதையை சுற்ற ஆரம்பித்திருக்கிறது. அருமையான கிறிஸ்தவர்களே, 40 டிகிரி செல்சியஸையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வியர்த்து அடிகிறது. காற்று இல்லை, காற்று வீசுவதற்கு மின்சாரம் இல்லை, வெளி வானமண்டலம் மங்கலாக இருக்கிறது. வெப்பத்தின் திறன் அதிகமாக இருக்கிறது, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடல் எல்லாம் வேகிறது போல இருக்கிறது, வியர்த்து வடிகிறது. 40 செல்சியஸ் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 1400 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கிக் கொள்ளுகிற விண்கலம் பூமியில் இருந்து சூரிய மண்டலத்தின் வெளிவு சுற்றுவட்ட பாதைக்கு சென்றிருக்கிறது. அந்த விண்கலம் அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்குகிறது, அந்த வெளிவட்ட சுற்றுப்பாதையின் வெப்பத்தை. நீங்களும் நானும் எங்கே சூரியனிலே மறைந்து கொள்வீர்களோ? நான் கேட்கிறேன், சூரியனிலே மறைந்து கொள்வீர்களோ, இல்லை பூமியின் பாதாளத்திலே தோண்டி உள்ளே புதைந்து கொள்வீர்களோ? கர்த்தருக்கு முன்பாக பூமியின் அடியாளங்கள் அக்னி கடலாய் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, அக்னி குழம்பாய் கொதித்துக் கொண்டிருக்கிறது. அங்கேயும் போய் பதுங்க முடியாது. அங்கே போய் செல்கிறீர்கள், நீங்களாகவே நரகத்திற்கு செல்லுகிறீர்கள் என்று அர்த்தம். அவர் வருகிறார், நீங்கள் அவரை சாட்சியாக வைத்து
என்னென்ன காரியங்களை பேசினீர்களோ, என்னென்ன திட்டங்களை வகுத்தீர்களோ, அந்த திட்டங்களை கைக்கொண்டு அதை பின்பற்றினீர்களோ, என்னென்ன காரியங்களை நடப்பித்தீர்களோ, என்னென்ன செய்தீர்களோ, அனைத்தின் பலனையும் அவருக்கு முன்பாக அனுப்பிவிட்டார். அது உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. ஓடி ஒழிக்க முடியாது. என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. கர்த்தரை எதற்கும் சாட்சி பொருளாக்காதீர்கள். நீங்கள் கூடுமானால் அவருக்கு சாட்சியாக நிற்க பிரயாசப்படுங்கள். அவர் அதைத்தான் விரும்புகிறார். பூமியின் முடிவு, உலகத்தின் முடிவு பரியந்தம் பூமி எங்கிலும் சகல மக்களினங்களின் மத்தியிலும் அவருக்கு சாட்சிகளாக நில்லுங்கள். அவரை சாட்சி பொருளாக மாற்றாதீர்கள். நீங்கள் செய்கிற அனைத்து அக்கிரமங்களுக்கும், அனைத்து பொய் தீர்க்க தரிசனங்களுக்கும், கள்ள தீர்க்க தரிசனங்கள், குறிகளுக்கும், புரட்டு உபதேசங்களுக்கும், நீங்கள் வாரி வழங்குகிற குடை குடையாய் வண்டி வண்டியாய் இறக்கி கொடுக்கிற அந்நிய ஆவிகளுக்கும், அந்நிய அபிஷேகங்களுக்கும், ஆசீர்வாதங்களுக்கும், ஐஸ்வர்யங்களுக்கும் கர்த்தரை சாட்சி பொருளாக்காதீர்கள், அழிக்கப்படுவீர்கள் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களை பின்பற்றாதீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வருகிற தண்டனை அவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் வரும், அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கும் வரும், அவர்களிடத்தில் கூறி கேட்கிறவர்களுக்கும் வரும். எஜமானனுக்கு அப்படியோ வேலைக்காரனுக்கும் அப்படியே, எஜமாட்டிக்கு அப்படியோ வேலைக்காரிக்கும் அப்படியே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்களுடைய துர்க்கிரியைகளை நீ ஊக்கப்படுத்தினாய், கைதட்டி ஆரவாரித்தாய், அவர்களை பின்பற்றினாய், அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக காணிக்கை கொடுத்தாய். ஏனெனில் அந்த கிரமங்களுக்குரிய தண்டனையை நீ பெற்றுக்கொண்டு தானாக வேண்டும். இவைகளை நான் காணவில்லை, தேவன் கண்டார். நீங்கள் அனைத்திற்கும் தேவனை சாட்சியாக்கினீர்கள். புரியுதுங்களா? எங்கெங்கே தவறு இருக்கிறோம், என்னென்ன காரியங்களிலே தவறு செய்திருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிகிறதா? யூதர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். 6வது வசனம், அது நன்மையானாலும் சரி. எது? கர்த்தர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை எதுவானாலும் சரி, அது நன்மையானாலும் சரி, அது தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இங்கே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். என்ன வாக்குறுதி? நீங்கள் போக போக புரிந்து கொள்வீர்கள் இது பொய்யான வாக்குறுதி என்று. இங்கே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களே அனைவரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று தான் சொல்லுகிறீர்கள். எப்பொழுது? அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது, நீங்கள் விரும்பி கேட்டதை அவர் தந்த பொழுது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தரலன்னா நீங்கள் விரும்பி கேட்டதை உங்கள் தீர்க்கதரிசி உங்களுக்கு கிடைக்கும், இதோ ஆசீர்வாதம் இறங்குகிறது, பரிசுத்தாவி இறங்குகிறது என்றெல்லாம் வாக்குறுதி தந்தார்களே, அந்த வாக்குறுதி உங்களுக்கு நிறைவேறவில்லை என்றால் நீங்கள் யாரை தூசிக்கிறீர்கள்? உங்கள் தீர்க்கதரிசியையா, உங்கள் அப்போஸ்தலனையா, உங்கள் போதகரையா, உங்கள் ஜெப வீரனையா, ஜெப வீராங்கனையா? இல்லையே, கர்த்தரை தானே தூசிக்கிறீர்கள். ஆனால் வாய்களிலே என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் கேட்டது, தேடியது உங்களுக்கு கிடைத்துவிட்டால் அது தேவன் தராதது, அந்நிய ஆவிகளாலும் உங்கள் தீர்க்கதரிசிகளாலும் கிடைக்க பெற்றது என்றாலும் நீங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் கேட்டதை தந்தார். எங்க அப்பா நாங்கள் கேட்டதை எல்லாம் எங்களுக்கு தந்தார். உங்க அப்பா யாரு? அந்த தீர்க்கதரிசி. நீங்கள் தீர்க்கதரிசி தான் சாட்சி சொல்லுகிறீர்கள், கர்த்தருக்காக சாட்சி சொல்லுகிறீர்கள்? இல்லையே, உங்கள் தீர்க்கதரிசிகளுக்குத்தான் சாட்சி சொல்லுகிறீர்கள் மேடை ஏறி. அதான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் ஒரு செய்தியிலே சொன்னேன். சென்னை அருகாமையில் அல்லது வேலூர் அருகாமையில் ஒரு கன்வென்ஷன் மேடையில், குத்தாட்ட மேடையில் ஒரு போலி மந்திரவாதி காவி வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு நீண்ட தாடியை வளர்த்தி கொண்டு, அவன் உண்மையிலேயே மந்திரவாதியா இல்லையா என்று தெரியவில்லை, அவனுடைய மேடை பேச்சு, அவனுடைய சாட்சிகளின் கூற்று,
அவன் மந்திரவாதி அல்ல. அவன் திட்டமிட்டு மந்திரவாதியாக நடிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட கைகூலி என்பதை அவனுடைய பேச்சை காட்டி கொடுத்தது. அவன் சொன்னான், நான் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்த பொழுது கண்டேன். எப்படி கண்டாய்? அவள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அந்த தீர்க்கதரிசினி பெண் பிள்ளை, அவள் தீர்க்கதரிசினியா? அவள் திரும்ப திரும்ப, நீங்கள் பரிசுத்தாவியானவரை அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட போது நீங்கள் கண்டது என்ன? ஏனெனில் அவர்கள் கற்பித்துக் கொடுத்த காரியத்தை அவன் இன்னும் சொல்லவில்லை. அதற்காக அவனை திரும்ப திரும்ப வற்புறுத்துகிறாள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த புரட்டு மந்திரவாதி, அந்த கூலி பொய் சாட்சிக்காரனாகி அந்த மந்திரவாதியாக வேடமிட்டவன் சொல்லுகிறான், நான் எங்க ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை பார்க்கறதுக்கு வெகு காலமாக காத்திருந்தேன். இந்த அபிஷேகத்தின் போது நான் விரும்பி தேடிக்கொண்டிருந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை அவர் என்மேல் இறங்கி வந்ததை கண்டேன். பரிசுத்தாவியா இறங்குச்சு. இந்த தீர்க்கதரிசினி பொட்டச்சி, புறம்போக்கு தீர்க்கதரிசினி, அவளுடைய புருஷன் புறம்போக்கு தீர்க்கதரிசி, பொய்யின் வாய். பரிசுத்தாவியானவரை டிஜிஎஸ் தினகரனாக இறக்கி கொடுத்தார்களாம். கேவலமா இல்ல? பரிசுத்தாவியானவராகிய தேவன் சர்வ பூமிக்கும் சர்வ சிருஷ்டிகளுக்கும் வானம் பூமி பாதாளம் அனைத்திலும் கொள்ளாதவராகிய பரிசுத்தாவியானவர் புறம்போக்கு கள்ளப்பய டிஜிஎஸ் தினகரனாக இவன் மேல் இறங்கி வந்தார். அவன் சாட்சி சொல்றான். இவர்கள் கை தட்டி ஆரவாரிக்கிறார்கள். இவர்களுடைய பரிசுத்தாவியார் டிஜிஎஸ் தினகரன், பேங்க் மேனேஜர். கேவலமா இல்லை உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு நாள் பரிசுத்தாவியானவர் வரும்போது சாட்சி சொல்லுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? யாரை பரிசுத்தாவியானவர் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று? யாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று? வேதம் கற்பிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று நம்பவில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நம்பவில்லை. எங்கள் தேவனாகிய பரிசுத்தாவியானவராகிய தேவன் என்று நம்பவில்லை. நீங்கள் கள்ளர்களை, திருடர்களை, பொய்யர்களை, சோம்பேறிகளை, வலு சர்ப்பத்தின் வாய்களாய் செயல்பட்டவர்களை கிறிஸ்துக்களாகவும் இயேசுக்களாகவும் பரிசுத்தாவியாகவும் நம்பி அவர்களை சாட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கே தவறுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது தவறுதல்களே, அறியாமை. நீங்கள் இன்னும் அறியாமை என்னும் இருளின் பிடியில் இருந்து வெளியிலே வரவில்லை. நீங்கள் அறியாமையிலே உங்களை அமிழ்த்தி வைத்திருக்கிறார்கள், முழுக்கி வைத்திருக்கிறார்கள். அறியாமைக்குள்ளே உங்களை முழுக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தேவனை அறிகிற அறிவை அறியவில்லை. ஆனால் சில வசனங்களை காணாப்பாடமாக படித்திருக்கிறீர்கள், மனப்பாடமாக மக்கப் பண்ணி வச்சிருக்கீங்க. பிள்ளைகள், அதாவது ஆண்கள் அல்ல, ஆண்கள் ஊதாரிகளாய் பாடசாலையிலும் கல்லூரியிலும் இருப்பார்கள். ஆனால் பெண்கள் பாடங்களை மக்கப் பண்ணுவதிலே, மனப்பாடமாக பதித்துக் கொள்வதிலே புத்திசாலிகள். அதுபோல உங்களுக்கு தேவையான சில வசனங்களை, ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை நீங்கள் காணாப்பாடமாய், மனப்பாடமாய் உங்கள் உள்ளங்களிலே பதித்து வைத்திருக்கிறீர்கள். அதற்குத்தான் இந்த சோம்பேறி தீர்க்க தரிசிகள் தான் உழைக்காமல் பிறர் உழைப்பில் வாழ பழகின இந்த பிராமணிய கூட்டம், அதாவது பிராமணித்துவத்தை பின்பற்றுகிற, நிலைநிறுத்துகிற இந்த கள்ள வெளிவேட பக்திவேட கிறிஸ்தவர்களின் கூட்டம், கிறிஸ்தவ போதகர்களின் கூட்டம் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகளின்படியே பின்பற்றுவோம், நடப்போம் என்கிறார்கள். ஆனால் நடக்க மாட்டார்கள். நீங்கள் போக போக புரிந்து கொள்வீர்கள் அவைகளை. ஏதோ அவர்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் எரேமியாவின் மூலமாய் திருப்பி சொன்னால், நீங்கள் செல்லும் இடமாகிய எகிப்திற்கு செல்லுங்கள் என்று தீர்க்க தரிசனம் சொன்னால் அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இவர் எங்கள்
எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுவார். புரியுதா? அந்த வார்த்தையினுடைய பொருள் பல்ட்டி அடிக்கிறாங்க. அதுவரையிலும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் எங்கள் மன விருப்பத்தை அவர் பூர்த்தி செய்தால் அவர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்வோம். நாங்கள் கேட்கிறதை அவர் செய்ய வேண்டும். எப்படி? நாங்கள் கேட்கிறபடி நாங்கள் விரும்புகிறதை அவர் எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அவருடைய எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். இல்லை என்றால் அவர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதனுடைய அந்த வஞ்ச புகழ்ச்சி உங்களுக்கு புரிகிறதா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற அந்த காரியம், அந்த வசனம் அதுதான். நன்றாக சிந்தியும். 7வது வசனம். 10 நாள் சென்ற பின் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. உடனடியாக வரவில்லை. கர்த்தர் 10 நாள் அவர்களை காத்திருக்க வைக்கிறார், சோதித்து பார்க்கிறார். அவருக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் அல்ல, அவருடைய வார்த்தை எரேமியாவுக்கு சொல்லப்படுவதற்கு திரும்பவும் 10 நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதான் நான் நேற்றைய தினத்திலே என்னுடைய நேற்றைய முந்தின செய்திகளிலே எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அடுத்த வார்த்தை எனக்கு சொல்லப்படுவதற்கு 1 வாரம் 8 நாள் பிடித்தது. எனக்கு என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் எனக்கு அடுத்த வார்த்தையை சொல்லுவதற்கு 8 நாட்கள் எடுத்துக்கொண்டது. இங்கே எரேமியாவுக்கு இவர்கள் விண்ணப்பம் பண்ணுவதற்குரிய பதிலை இவர்கள் கேட்டதுக்கு, யூத ஜனங்கள் மீதியாயிருந்த யூதர்கள் கேட்ட காரியத்தை குறித்து கர்த்தரிடத்திலே கேட்டதற்கு பதில் அவனுக்கு சொல்லப்படுவதற்கு 10 நாட்கள் பிடித்திருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது தேவனுடைய சித்தம். அவரிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் விஞ்ஞான ரீதியாக வேண்டுமென்றால் ஆராய்ந்து பாருங்கள். ஒலியாண்டு ஒளியாண்டு, ஒலியை விட சப்தத்தை விட ஒளி அதிக வேகமாக பயணிக்கக்கூடியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய உன்னதமான தேவனுடைய சமூகத்தில் இருந்து புறப்படுகிற சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை, அந்த இடைவெளி, ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை எனக்கு கேட்பதற்கு 8 நாட்கள் எடுக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு 10 நாட்கள் பிடித்திருக்கிறது. அவன் கேட்டதற்கு, அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் அளிக்கப்படுவதற்கு 10 நாட்கள் பிடித்திருக்கிறது. ஒளியாண்டை பார்க்கிலும் ஒலியாண்டு குறைவானது. ஒளியாண்டை பார்க்கிலும் ஒலியாண்டு கூடுதலானது. இடைவெளி கூடுதல். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருவதற்கு அவர் சொல்ல விரும்பினால் உடனடியாகவே சொல்லலாம், அது வேறு. எல்லாம் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. அவர் காலங்களை ஏற்படுத்தினவர். ஆனால் ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லுவதற்கு 8 நாட்களை எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால், எரேமியா தீர்க்கதரிசிக்கு அவன் கேட்ட விண்ணப்பத்திற்கு சில வேளைகளிலே உடனடியாக முந்தின வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே பிந்தின வார்த்தையை அவனுடைய வாயிலே போடுகிறவர் கர்த்தர். இங்கே யூதர்களுக்காக ஒரு விண்ணப்பத்தை அவன் ஏறெடுத்த போது 10 நாட்கள் கடந்திருக்கிறது அடுத்த பதில் அவரிடமிருந்து எரேமியாவுக்கு சொல்லப்படுவதற்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கிறது. ஏனெனில் நீங்கள் மனப்பூர்வமாய் அவரை சார்ந்து கொள்ளவில்லை, மனப்பூர்வமாய் அவரை கற்றுக்கொள்ளவில்லை, மனப்பூர்வமாய் அவரை பின்பற்றவில்லை, மனப்பூர்வமாய் அவரிடத்தில் எதையும் கேட்கவில்லை, அவருடைய விருப்பத்தின்படி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அவர் தாமதிக்கிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி, அவர் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தின்படி உன்னுடைய வேண்டுதல் இருந்தால் உடனடியாக பதில் கிடைக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக அவர் காலதாமதப்படுத்துவார். தாமதப்படுகிறார் அல்லது தாமதிக்கிறார் என்றால் உன்னிடத்தில் குறைபாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ கேட்ட காரியம் இப்பொழுது உனக்கு கிடைக்காது என்பதை புரிந்து கொள். அதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்பதை புரிந்து கொள். அல்லது அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்பதை புரிந்து கொள். இந்த புரிதல் உனக்கு இல்லை என்றால் நீ கள்ளத்தீர்க்கதரிசிகளிடத்திலே ஓடித்தானாக வேண்டும். அவர்கள் சொல்லுகிற புழுகு வார்த்தைகளை நீ நம்பித்தானாக வேண்டும். ஏனெனில் அடிப்படையிலே இந்த புரிதல் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கஷ்டமா இருக்கா? ஏனடா நாங்கள் இதுவரையிலும் கேட்டிராத இப்படிப்பட்ட காரியங்களை இவன் பேசிக் கொண்டிருக்கிறான்.
உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய முழு சரீரத்திலே, ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளே எந்த பகுதிகளிலே நீ கர்த்தரை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உனக்கு உணர்த்துவதே இந்த வேத பாடம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எந்த பகுதியிலே அறிந்தும் அறியாமலும், நம்முடைய அறியாமையினாலும் நம்முடைய அறிவின் மிகுதியினாலும் தவறி இருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சித்தம் அல்ல. நானும் இதற்கு முன்பு இப்படிப்பட்ட மிக ஆழமாக ஊடுருவி பிரசங்கித்த பழக்கங்கள் எனக்கும் இல்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் என்னை கொண்டு இப்படி பேசுகிறாரே. இதற்கு முன்பு நான் இப்படி வேத பாடம் நடத்தி இருக்கிறேன். ஒரே செய்தியிலே 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேர செய்தியிலே முதலாவது பிரசங்கித்திருக்கிறேன், காரசாரமாக பேசியிருக்கிறேன், பிற்பாடு டீச் பண்ணியிருக்கேன், வேத பாடம் நடத்தி இருக்கிறேன், ஒப்பாய்வு பாடம் நடத்தி இருக்கிறேன். வேத வசனங்களை வைத்து மிக தெளிவாக இன்ஃபன்ட் பிள்ளைக்கு, 1ஆம் வகுப்பு பிள்ளைக்கு பாடம் நடத்துவது போல பாடம் நடத்தி இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது சில நாட்களாக நான் உங்களோட வேத வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறேனே, இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு இதற்கு முன்பும் இருந்ததில்லை, சமீபத்திலும் இருந்ததில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எப்படி நடத்துகிறார் என்பதை, நீங்கள் வேதாகமத்தின் உண்மைகளை, தேவனை அறிகிற அறிவை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி உங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதை அவர் என் மூலமாக எனக்கே உணர்த்தி கொண்டிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்க உண்மை. இது என்னுடைய சாமர்த்தியம் ஒன்றுமில்லை. என்னுடைய சாமர்த்தியத்தை நீங்கள் சில மாதங்களுக்கு முன்புள்ள செய்தியிலே கேட்டிருப்பீர்கள். அதை கேட்டால் நான் சொல்லுவேன், அது என்னுடைய சாமர்த்தியம். கண்டனம், வெட்டு 1 துண்டு 2. நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் அப்படித்தான். அதான் என்னுடைய செய்திகளாக இருக்கும். அனல் பறக்கும். கூர்மையாக்கப்பட்ட பட்டயத்தை போல, பட்டய கருக்கினால் வெட்டுவது போல இருக்கும் என்னுடைய செய்திகள். அதான் நான் என்னுடைய முகநூலிலே வைத்திருப்பேன். பைப் ஸ்ட்ரைக்கர், சாட்டையால் அடிப்பது போல், பிரம்பினால் அடிப்பது போல் இருக்கும் என்னுடைய செய்தி. கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நான் பிரசங்கிப்பது சாட்டையால் அடிப்பது போல் இருக்கும். ஒரு மாட்டை சாட்டையால் அந்த மாட்டு வண்டியை ஓட்டுகிறவன் அடிப்பது போல் இருக்கும் என்னுடைய செய்தி. சகிக்க மாட்டீர்கள், தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அது ஒரு சில மாதங்களுக்கு முன்புள்ள செய்திகளை கேளுங்கள். ஆனால் இன்றைய செய்திகள் நான் எதிர்பார்த்திராத மிகவும் ஆழமான காரியங்கள். தேவன் என்னை நடத்துகிறார் என்பதற்கு நானே சாட்சி. தேவன் சாட்சி என்று நான் சொல்ல மாட்டேன். தேவன் பரிசுத்த ஆவியானவர் என் மேலிருந்து என்னை கொண்டு இந்த வேதவசனங்களை பிரசங்கிக்கிறார் என்பது நானே சாட்சி. என்னை அறிந்து, என்னோடு ஊழியம் செய்து என்னை அறிந்திருந்த சில ஊழியக்காரர்களும் சாட்சி. ஏனெனில் அவர்கள் சில பதிவுகளை எனக்கு அனுப்புகிறார்கள். அண்ணே, உங்களிடத்தில் நான் இப்படிப்பட்ட செய்திகளை இதுவரையிலும் கேட்டதில்லை, இது புதிதாக இருக்கிறது, எனக்கு இவைகளை குறித்து இன்னும் ஆழமாக விவரிக்க வேண்டும், நான் இந்த வருடாந்திர விடுமுறையிலே வருகின்ற போது இதை குறித்து பேச வேண்டும் என்று முன்னேற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் பல ஆண்டுகள் என்னோடு ஊழியம் செய்தவர்கள், என்னோடு இணைந்து தோள் கொடுத்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணே, இது மாதிரியான செய்திகளை இதுவரையிலும் வேறு எவரிடமிருந்தும் அல்ல, உங்களிடமிருந்தே நாங்கள் கேட்டதில்லை என்கிறார்கள். அன்பான கிறிஸ்தவர்களே, கர்த்தர் ஒருவரை நடத்துகிறார் என்றால், கர்த்தர் ஒருவர் மேல் இருக்கிறார் என்றால், அவரை ஆராய்ந்தறிவது சற்று கடினமானது. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்னை குறித்து என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதில் பெருமைக்கோ புகழுக்கோ பிரஸ்தாபத்திற்கோ ஒன்றுமில்லை. நான் அதற்காக பணி செய்கிறவனும் அல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவனும் அல்ல. நான் பெருமைக்காக, பெயருக்காக, புகழுக்காக செய்திருந்தால் நான் படித்த
படிப்பின் அடிப்படையில் உள்ள பணியை செய்திருப்பேன். பெருமைக்காக சொல்லவில்லை. சாதாரண எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்களே ஆச்சரியப்படுவதுண்டு. என்னிடத்தில் மருந்தை குறித்து அவர்கள் பேசுகின்ற பொழுது, சில பெருமைக்காக இல்லை, சில மருத்துவர்கள் என்னை பார்க்கலும் வயதிலும் முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு சில நோய்களுக்கு சில மருந்துகளை கொடுக்கின்ற போது ஒரு வித்தியாசங்கள் மனதிலே தென்பெற்றால் என்னை அழைப்பார்கள். ஜான்சன், ஒரு முறை வந்துவிட்டு போ, உன்னோடு சில காரியங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. பெருமைக்காக சொல்லலைங்க. நான் பணி செய்த இடங்களிலே என்ன என்று கேட்டு சென்றால், அங்கு ஒருவர், இருவர், 2 பேர், 3 பேர் டாக்டர்கள், மருத்துவர்களாக இருப்பார்கள். நன்றாக படித்தவர்கள், பல பட்டங்கள் பெற்றவர்கள் மருத்துவத்துறையிலே. ஜஸ்ட் வேற ஒன்றும் இல்லை. என்ன சொல்லுவார்கள் என்றால், ஜான்சன், இன்ன மருந்தை இன்ன வியாதிக்கு இன்ன காரணத்திற்காக இன்ன மருந்துகளை கொடுத்தோம், பலன் இல்லை. இதற்கு மாற்று வழி, செகண்டரி ஆக்ஷன் அல்லது பிரிலிமினரி ஆக்ஷன், இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வேறு ஏதாகிலும் மருந்து இருக்கிறதா, ஜஸ்ட் சொல்லுவியா அப்படின்னு. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பெருமைக்காக சொல்லலைங்க. அந்த மருத்துவர்கள் இன்று உயிரோடு இருக்கிறார்கள், அது வேறு. என்னை விட சில வயதுகள் மூத்தவர்கள் அவர்களும், அவ்வளவுதான். அப்பொழுது நான் சொல்லுவேன், டாக்டர், நீங்க முதலாவது இந்த மருந்தை கொடுத்திருந்தால் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த வியாதியின் தன்மையை கொண்டு வந்திருக்கும். அதற்கு பிற்பாடு நீங்கள் கொடுத்த மருந்து சரியானது. இது பிரிலிமினரி மெடிசின் அல்ல, அது செகண்டரி ஆக்ஷனை கொடுக்கிற மருந்தும் அல்ல. அது 3ஆம் கட்ட நிலையிலே கொடுக்க வேண்டிய மருந்தை நீங்கள் முதல் கட்டத்திலேயே கொடுத்து விட்டீர்கள். சற்று உங்களுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தடை மாற்றுங்கள். முதலாவது அந்த பிரிலிமினரி மெடிசனை, அந்த செகண்டரி ஆக்ஷன் அல்லது பிரிலிமினரி ஆக்ஷனை வெளிப்படுத்துகிற மருந்தை முதலாவது உட்செலுத்தி நோயை ஒரு கட்டுக்குள் வைத்துக்கொண்டு நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை தொடருங்கள். நோயை குணப்படுத்துவதற்கு இந்த ட்ரீட்மெண்ட், இந்த மருந்து 3ஆம் கட்ட மருந்து தான் தேவை. பிரிலிமினரி மெடிசின் நிச்சயமாக நோயை என்ன செய்யாது, குணப்படுத்தாது. அதை கட்டுப்படுத்துவதற்கு முதலை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் பிரிலிமினரி மெடிசினை தான் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்தியன் பார்மகோபியாவும் பிரிட்டிஷ் பார்மகோபியாவும் கற்றுத்தருகிற உண்மைகள். என்று சொன்னால் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆலோசித்துக் கொண்டு அந்த மருந்தை, இது எந்தெந்த கம்பெனிகளிலே இருக்கிறது, மருந்தை கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் அதை பயன்பாட்டிலே கொண்டு வந்ததில்லை. எந்த கம்பெனிகளிலே இருக்கிறது, அதனுடைய ட்ரேட் நேம் என்ன, அதை ஒன்று சொல்லிவிடு என்பார்கள். சொல்லுகின்ற போது அதனுடைய கெமிக்கல் நேம், அதில் அதனுடைய பார்மகாலஜிக்கல் நேம், அதான் ஜெனரிக் நேம், ஜெனரல் நேம், அதையும் அது எந்த கம்பெனிகளிலே என்ன பெயர்களிலே ட்ரேட் நேம் என்ன, அதையும் சொல்லிவிடு. அவர்களிடத்தில் இருக்கிற அந்த சிம்ஸ் அல்லது சிம்ஸ் அல்லது டிம்ஸ் என்கிற அந்த புத்தகங்கள், மருந்துகளை குறித்த புள்ளிவர குறிப்புகளை தருகிற அந்த புத்தகங்களை புரட்டுவார்கள். நான் சொன்னது உண்மையா என்பதை பார்மகாலஜி என்கிற அந்த சப்ஜெக்டை புரட்டி, அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டி அதை படிப்பார்கள். அங்கே இருக்கும். நான் படித்த தொழில் அது, நான் பல ஆண்டுகள் கை கொண்டு செய்த தொழில் அது. நான் அந்த தொழிலுக்கு போயிருப்பேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் வேறொரு காரியம் கூட உண்டு. என்ன தெரியுமா? கள்ள கர்ப்பிணிகள் வருகிறார்களே, காம இச்சைகளை அடக்கிக் கொள்ள முடியாமல் தவறான முறைகளிலே கர்ப்பம் தரித்து பல ஆண்களோடு உடலுறவு கொண்டு காம இச்சைகளை தனித்துக் கொண்டு கர்ப்பம் தரித்து கள்ள சுமையை சுமந்து கொண்டிருக்கிற பெண்கள், அவர்களுக்கு பிள்ளை கொடுத்த ஆண்கள் 4 மாதம் 5 மாதம் ஆன பிற்பாடு அந்த பெற்றோர், குடும்பத்தார், உறவினர்கள் கண்டால் கொலை செய்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள் என்று பயந்து அந்த கர்ப்பத்தை அழிப்பதற்கு மருந்திற்காக வருவார்கள். ஆஸ்பத்திரிக்கு போ, டிஎன்சி பண்ண அப்படின்னா, இல்லை வெளியே தெரிந்துவிடும், கொன்று விடுவார்கள், நீங்கள் அதற்கு மருந்து தாருங்கள் என்று கொடுப்பேன். ஆனால் சொல்லித்தான் கொடுப்பேன். அது முறைகேடு.
நான் அப்படி மருந்து கொடுக்கக்கூடாது. ஆனால் கொடுப்பேன். சில மருந்துகளை இணைத்து, அந்த மருந்து இத்தனை நாளைக்குள்ளே அது போகவில்லை என்றால் உனக்கு இரத்தப்போக்கு வந்துவிடும், நீ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், என்னை ஜெயிலுக்கு அனுப்பிவிடாதே என்று எச்சரித்து கொடுத்து அனுப்புவேன். அது போய்விடும். உண்மை. 2-3 நாட்களுக்குள் அந்த கரு அழிந்து வெளியேறிவிடும். அது எல்லோருக்கும் அன்று, இப்பொழுதல்ல, அந்த நாட்களில் என்னை பலருக்கு இந்த காரியத்திலே தெரியும். அதற்கென்று தினந்தோறும் 4-5 பேர் வருவார்கள். நான் செய்த மிகப்பெரிய பாவம், பச்சிளம் குழந்தைகளை கருவிலேயே கள்ள விபச்சாரிகளுக்கும் வேசிகளுக்கும் அந்த கர்ப்பத்தை அளிப்பதற்கு மருந்து கொடுத்திருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? ஓப்பனா சொல்றேங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு, 27 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மருத்துவத்துறையிலே, மருந்தியல் துறையிலே நான் பணி செய்த போது அதற்கான மருந்துகளை விற்பனை செய்திருக்கிறேன். அந்த சாபம், அந்த பற்றொன்றுமறியா வெளி உலகை காணாத பச்சிளம் குழந்தைகள் பல நூற்றுக்கணக்கிலே பிள்ளைகளை அழிப்பதற்கு, வெளியே தள்ளுவதற்கு மருந்து கொடுத்தவன் நான். அதற்குரிய தண்டனையை நான் என் சரீரத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எவனாகிலும் சரி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் அதற்குரிய தண்டனையை அவன் மாம்ச சரீரத்திலே அனுபவித்து தான் ஆக வேண்டும். தப்பி ஓடி விடலாம் என்று எண்ணிக்கொள்ள முடியாது. நான் அனுபவபூர்வமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன். என்னுடைய போதை பழக்கத்திற்கு மட்டும், போதைக்கு அடிமையாயிருந்த அந்த போதை பழக்கத்திற்குரிய தண்டனை மட்டுமல்ல, என்னுடைய சரீரத்திலே கர்த்தரனை வாதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், கர்த்தரனை அடித்திருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட இந்த காரியத்திற்காகவும் கர்த்தரனை அடித்திருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தரை எந்த காரியத்திற்கும், நம்முடைய அக்கிரம பாவ செயல்பாடுகளுக்கு, நம்முடைய பொய்களுக்கு, புரட்டுக்களுக்கு சாட்சி வைக்காதிருப்போம். தண்டனையை தாங்கிக் கொள்ள மாட்டோம். ஏனெனில் அவர் வருகிறார். நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர் வருகிறார். யதார்த்தமாய் நியாயத்தீர்ப்பு செய்கிறவர் வருகிறார். அவர் அளிக்கும் பலன் அவனவனுக்கு அவருக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது, புறப்பட்டு விட்டது. தப்பி ஓடி ஒளித்துக் கொள்ள முடியாது என்பதை மறந்து போகாதீர்கள். அருமையானவர்களே, நான் செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். 12ஆம் வசனம் வரையிலும் பிரசங்கிக்க முடியுமா என்று எனக்கு தோன்றவில்லை. நான் எதிர்பாராத சில கருத்துக்கள் இங்கே உள்ளே வந்துவிட்டது. அந்த செய்தி நீண்டு கொண்டிருக்கிறது. கூடுமானால் 12ஆம் வசனம் வரையிலும் பிரசங்கிக்கிறேன். இல்லை என்றால் 10வது வசனத்திலேயே நிறுத்திவிடலாம் என்று நினைக்கிறேன். அதுவும் காலதாமத்தை கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, 10 நாள் சென்ற பின்பு, 7வது வசனம், 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? 11ஆம் வசனம் சொல்கிறது. அப்பொழுது அவன், எரேமியா, அவன் என்றால் எரேமியா, கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களையும் அழைத்து, இதுல வேற செய்தி இல்லை. யாரையெல்லாம்? அவனிடத்தில் கர்த்தர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு சொல்லுங்கள் என்று விண்ணப்பம் பண்ணினார்களே, அந்த ஜனங்களை அனைவரையும் அழைத்து, இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாமும் என்ன செய்கிறோம்? எங்களுக்காக நீங்கள், ஏன்னா இவங்க எல்லாம் இங்க இருக்க தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும் ஊழியக்காரர்களும் எல்லாம் தேவனுடைய அடுத்த வீட்டிலிருந்து வந்தவங்க அப்படின்னு இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் எங்களுக்காக ஜெபியுங்கள், கேட்டு சொல்லுங்கள். அதைத்தான் யூதர்களும் செய்தார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நீங்களே திறப்பிலே நிற்க பழகுங்கள். உங்களுக்காக நீங்களே நேரடியாக, ஏஜென்ட்டுகளின்றி, கள்ள தீர்க்கதரிசிகளையோ, கள்ள அப்போஸ்தலர்களையோ, கள்ள போதகர்களையோ, இல்லை உண்மையான போதகர்களையோ கூட நீங்கள் துணைக்கு அழைத்துக் கொள்ளாமல் நீங்களே தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்க பழகுங்கள்.
நான் ஜெபிப்பது போல நீங்க ஜெபிக்க கூடாது. உங்களுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. எந்த ஒரு ஊழியக்காரனையும் இமிட்டேட் பண்ணாதீங்க. இன்றைய கிறிஸ்தவம் வெளிவேட கிறிஸ்தவம், பக்தி வேட கிறிஸ்தவம் பிரபல ஊழியக்காரர்களை போல நடிக்க தொடங்கிவிட்டது. நடிப்பு கர்த்தருடைய சமூகத்திலே செல்லுபடியாகாது, ஏற்புடையதாகாது. நீ யதார்த்தமாக நீயாக ஜெபிக்க பழகு. உன் உள்ளத்திலே தோன்றுகிற வார்த்தைகளின்படி ஜெபிக்க பழகு. உனக்கு தெரிந்திருக்கிற வார்த்தைகளிலே ஜெபிக்க பழகு. எந்த ஊழியக்காரனையும் போல நடிக்காதே. அவன் பிரசங்கிப்பது போல, இவன் ஜெபிப்பது போல, அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவது போல, அவன் பெய் விரட்டுவது போல, அவன் வியாதி குணப்படுத்துவது போல நீ நடிக்காதே. மேடை நாடகமா நடிக்கிறீங்க. அவன் அழுதா நீங்க அழுறீங்க, அவன் துள்ளுனா நீங்க துள்ளுறீங்க, ஐயோ நான் நீங்க ஐயோன்னு கூப்பிடுறீங்க. என்ன நடிப்பா? நாடக மேடையா? கிறிஸ்தவம் உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக, ரட்சித்துக் கொள்வதற்காக உள்ள மார்க்கம், வழி. தேவனை நீங்கள் பரியாசம் செய்யாதீர்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நீங்கள் கிறிஸ்துவில் யாராய் இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது, நான் டிஜிஎஸ் தினகரனாக மாறக்கூடாது. நான் மோகன் சீலாசரசாக மாறக்கூடாது. நான் இந்த ஒரு சிஎஸ்ஐ டயோசிஸினுடைய பேராயராக மாற நினைக்க கூடாது. நான் நானாகத்தான் இருக்க வேண்டும். மற்றவர்களைப் போல் நடிக்க தொடங்காதிருங்கள். இன்றைய கிறிஸ்தவம் நடிப்பு கிறிஸ்தவமாய் மாறிவிட்டது. இந்த வார்த்தையாவது உங்களுக்கு புரிகிறதா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவம் என்பது நாடக மேடையும் அல்ல, சினிமா உலகமும் அல்ல, நடிப்பு மேடையும் அல்ல என்பதை மனதிலே கொள்ளுங்கள். இங்கே அவன் எரேமியா தன்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படியாய் கேட்டுக்கொள்ள வந்த ஜனங்களை அழைக்கிறான். 8ஆம் வசனம். 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவர்களை நோக்கி உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த இடத்துல அவன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும்படிக்கு நீங்கள் உங்களுக்காக தேவனாகிய கர்த்தரிடத்தில், என் தேவனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி விண்ணப்பித்து ஜெபிக்கும்படிக்கு அனுப்பின இஸ்ரவேலின், பொதுவாக சொல்கிறான், உங்கள் என்றும் சொல்லவில்லை, என் என்றும் சொல்லவில்லை, இஸ்ரவேலின் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின், வார்த்தையின் பொருளை அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களின் தேவனாகிய கர்த்தர், அதிபதியாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சொல்லுகிறது என்னவென்றால் கேளுங்கள் என்று சொல்லி 10ஆம் வசனம், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். தேவனுடைய பதில் என்னவாக இருக்கிறது? நான் இந்த வசனத்தை விவரிப்பதற்கு முன்பு இந்த வசனத்தை விவரித்து செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அவ்வளவுதான். 11, 12 வசனங்களை நாளைய செய்தியிலே பார்த்துக் கொள்வோம். இந்த வசனத்தோடு நான் செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இந்த வசனத்தை விவரிப்பதற்கு முன்பு ஒன்று சொல்லுகிறேன். இவர்களுடைய நோக்கம் என்ன? இன்றைய கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, பக்தி வேடதாரிகளே, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நோக்கங்கள் என்ன? நாம் கேட்கிறதை தேவன் நமக்கு செய்ய வேண்டும். இல்லை, அவர் விரும்புகிறதையே நமக்கு அவர் செய்வார். அதையும் அவருடைய வேளை வரும் பொழுதே செய்வார். நீங்களும் நான் கேட்கிற நேரத்தில் எல்லாம் அவர் பதில் தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் கேட்பதை அவர் தர வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எது விருப்பமோ அதான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் எதுவோ, பக்தர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் பழைய பாடல்கள். என் சித்தம் போல அல்ல, உன் சித்தம் போல என்னை நடத்தும் ஐயனே என்று பழைய பாடல்கள் கேட்பதற்கு மிக அருமையாக இருக்கும். பொருள் செறிவு, அர்த்தமுள்ள, ஆவிக்குரிய அர்த்தமுள்ள பாடல்கள். எம் சித்தம் போல அல்ல எம் தேவனே,
உம் சித்தம் போல நடத்தும் என்னை, உம் சித்தம் போல நடத்தும் அடியேனை என்று அவருடைய சித்தம் நம்மிலே நிறைவேற வேண்டும். என் சித்தத்தை செயல்படுத்துகிறவர் அவர் அல்ல. உங்கள் சித்தத்தை, உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் தேவன் அல்ல. அவர் தேவனாயிருக்க முடியாது. உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்கள் உங்களிடத்திலே கைக்கூலியாக காணிக்கை பெற்றுக் கொள்ளுகிற கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள போதகர்களுமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தான் உங்கள் மன விருப்பம் போல உங்களுக்கு பதில் தருவார்கள். நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு பதில் சொல்லுகிறவர்கள் அவர்கள், குறி சொல்லுகிறவர்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள். அவருடைய விருப்பம் எதுவோ, அவர் உங்களிடத்தில் எதைகளை நடப்பிக்க விரும்புகிறாரோ அல்லது உங்களை கொண்டு எதை செய்ய விரும்புகிறாரோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவார். அதுவும் சொல்லுகிறதையும் அவருடைய வேளை வரும் பொழுது, அவருடைய நேரம் வரும் பொழுதுதான் உங்களிடத்தில் நடத்துவார், அதை தருவார். இப்ப தருவார் அப்ப தருவார்னு காத்திருந்தா ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் அதற்கு தகுதிப்படும் வரை அவர் தாமதிப்பார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் மட்டுமே அது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அவருடைய வேளை நேரம் வரும் பொழுது என்பதை அறிந்திருங்கள். தன் பிள்ளைக்கு எது எப்பொழுது தேவை என்று தகப்பனுக்கு தெரியுமோ அதுபோல உன் தேவனாகிய கர்த்தருக்கு உனக்கு எது தேவை, உன்னுடைய ஆன்மீக வாழ்வுக்கு, உன்னுடைய நித்திய ஜீவனுக்கு, உன்னுடைய உன்னதமான நித்திய நிலை வாழ்வுக்கு எது தேவையோ அதைத்தான் அந்த வேளையிலே தருவார். அதற்கு முன்பு, நீ தகுதிப்படும் முன்பு தருவார் என்று எண்ணிக்கொள்ளாதே. அருமையான கிறிஸ்தவனே, இங்கே அவர் சொல்லுகிறார் 10ஆம் வசனம். நான் திரும்பவும் எரேமியா 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்குள்ளே வருகிறேன். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், நான் உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் வாயிலே அவர் முதலாவது போட்ட வார்த்தைகளே இவைகள் தான். என்ன, எரேமியா தீர்க்கதரிசி, நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், எரேமியா தீர்க்கதரிசியின் 1ஆம் அதிகாரத்தை தேவைப்படுகிற இடங்களில் மட்டுமே 1ஆம் அதிகாரத்தின் வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். எரேமியா தீர்க்கதரிசியின் 1ஆம் அதிகாரத்தை நான் முதலாவது விவரிக்கவில்லை, அது தேவைப்படுகின்ற இடங்களிலே உங்களுக்கு விவரிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதன்படி சில வசனங்களை சில நேரங்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டும் இருக்கிறேன். இப்பொழுதும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வருகிறேன். உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 1:10. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும், பூமியின் மக்களினங்கள் அனைத்தின் மேலும், ராஜ்யங்களின் மேலும், பூமியின் சகல தேசங்களின் மேலும், சகல நாடுகளின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். யாருடனே? என்னுடனா? இல்லை, தீர்க்கதரிசியாகி எரேமியாவினிடத்திலே சொன்னார். சொன்ன வார்த்தைகள் என்ன? பூமியின் சகல மக்களினங்களின் மேலும், பூமியின் மேல் இருக்கிற சகல தேசங்களின் மேலும், அதான் ராஜ்யங்களின் மேலும் நான் உன்னை ஏற்படுத்தினேன். எதற்காக? கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக. கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் உண்டென்று இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. எதை செய்வதற்காக? அந்த வசனத்தினுடைய முற்பகுதி சொல்லுகிறது, பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், நாட்டவும், கட்டவும், நாட்டவும், இடித்ததை கட்டி எழுப்பவும், பிடுங்கினதை திரும்பவும் நாட்டவும், நான் ஒன்றை இன்றைய தினம் சகல ஜாதிகளின் மேலும், யூதர்களின் மேலும், இஸ்ரவேலின் மேலும், பூமியின் சகல மக்களினங்களின் மேலும், சகல ராஜ்யங்களின் மேலும், சகல ராஜ்யங்களையும் ஆளுகிறவர்களின் மேலும், அதிகாரிகளின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். அதைத்தான் இங்கே செய்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால். எதன்படி? கர்த்தருடைய முதலாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே உங்களை யூதர்களாகிய பரிசுத்த ஜனமாகிய உங்களை 70 ஆண்டுகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னாரே. ஏன்? நீங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் ஆளுகைக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருந்தால், கட்டுப்பட்டிருந்தால் மட்டுமே நீங்கள் எனக்கு, என் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவீர்கள், கீழ்ப்படுவீர்கள், அடங்கி இருப்பீர்கள், என்னுடைய இருப்பீர்கள் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக நான் உங்களை சத்ருவாகிய சாத்தானாகிய வலுசர்ப்பத்தின் 3ஆம் தலையாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன் 70 ஆண்டுகளுக்கு. பவுல் சொன்னாரே ரோம திருச்சபைக்கு அல்லது கொரிந்து திருச்சபைக்கு, இப்படிப்பட்டவர்களை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஆம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகிய முரட்டாட்டமும் கடின இருதயமும் வணங்கா கழுத்தும் கொண்ட அந்த யூதர்களை தேவனுடைய பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டும் அருவருப்பானவர்களாய், அசுத்தமானவர்களாய், அக்கிரமக்காரர்களாய் மாறிப்போன யூதர்களை தேவனாகிய கர்த்தர் சாத்தானுக்கு, பலிசர்ப்பத்தின் 3ஆம் தலைக்கு ஒப்புக் கொடுக்கிறார் 70 ஆண்டுகளுக்கு. அந்த வார்த்தையின்படி, அந்த வார்த்தை தான் இங்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளின்படி நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். உங்களை இடித்து தள்ளினேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரையும் அவனுடைய சகல சேனைகளையும் கொண்டு நான் எருசலேமையும் யூதேயாவின் பட்டணங்களையும் யூதேயா தேசத்தையும் யூதேயா தேசத்தின் மிருகங்களையும் மனிதர்களையும் இடித்தேன். நான் திரும்பவும் கட்டுவேன். நீங்கள் இந்த தேசத்திலே என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் ஆளுகைக்கு அடங்கி இருந்தால் நான் உங்களை அழிக்க மாட்டேன், அவனும் உங்களை அழிக்க மாட்டான். நான் உங்களை திரும்பவும் இந்த தேசத்திலே கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். ஒரு முறை உங்களை பிடுங்கி தள்ளிவிட்டேன். உங்களை நாட்டப்பட்ட இடங்களிலிருந்து தண்ணீர் ஓரமாக நீர்ப்பாய்ச்சல் உள்ள தேசத்திலே நற்கனி தரும் திராட்சை கொடிகளாய் நான் உங்களை நாட்டினேன். ஆனால் நீங்கள் நற்கனி கொடாத திராட்சை கொடிகளாய், நற்குல திராட்சை செடிகளாயிராமல் கசப்பான கனி கொடுக்கிற காட்டு திராட்சை கொடிகளாய் மாறிப்பனபடியினால் நான் உங்களை பிடுங்கினேன். இன்னும் நீங்கள் என் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த தேசத்திலே குடியிருந்தால் நான் உங்களை கட்டுவேன், நாட்டுவேன், திரும்பவும் நாட்டுவேன். இடித்தேன், திரும்பவும் கட்டி எழுப்புவேன். பிடுங்கினேன், திரும்பவும் நாட்டுவேன். நீங்கள் செழித்து ஓங்கி வளருவீர்கள், உங்களை பிடுங்க மாட்டேன் என்கிறார். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். தேவன் உங்களுக்காக, எனக்காக, நம்மை தண்டித்ததற்காக, நம்மை தண்டிப்பதற்கு சாத்தானுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படுத்தினதற்காக, நாம் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாய் மறுபடி பிறப்பதற்காக, நம்மை மாயை என்கிற பிசாசின் அடிமைத்தனத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து மாயைக்குள் அடிமைப்படுத்தி இருக்கிறதற்காக அவர் மனஸ்தாபப்படுகிறேன் என்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வரையான வசனங்கள். பலமுறை பல செய்திகளிலே நான் உங்களுக்கு வரித்திருக்கிறேன். கீழ்ப்படுத்தினவராலேயே சர்வ சிருஷ்டியும் சுய விருப்பத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை சீர்படுத்தும்படியாய் நாம் மறுபடி தேவனுடைய பிள்ளைகளாய், தேவ குமாரர்களாய், குமாரத்திகளாய் பிறப்பதற்காக அவர் நம்மை மாயை என்கிற பிசாசின் அடிமைத்தனத்திலே, பொய்யின் அடிமைத்தனத்திலே, பாவத்தின் அடிமைத்தனத்திலே விற்று போட்டிருக்கிறார். அடிமை தலைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் பிசாசின் அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டிருக்கிற நேரத்திலும் கூட நாம் மனம் திரும்ப மாட்டோம் என்கிறோம். தேவனை பின்பற்ற மாட்டோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறோம். அருமையானவர்களே, மனம் திரும்பி தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவைகளை கை கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தால்,
அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் உங்களை நாட்டுவார். நித்திய ராஜ்யத்தின் உரிமை பங்காளிகளாய், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களை உயிர்ப்பிப்பார். பரலோக ராஜ்யத்திலே வானத்து நட்சத்திரங்களைப் போல, வானத்து விண்மீன்களைப் போல உங்களை நாட்டுவேன் என்கிறார். எது உங்களுக்கு தேவை? உலகத்தின் ஆசீர்வாதங்களா? விண்ணுலக மேன்மையா? வானத்துக்குரிய மேனிகளாய், வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசிக் கொண்டிருக்கிற, பிரபஞ்சமெங்கும் ஒளி வீசுகிற ஒளி விளக்குகளாய் மாறப்போகிறீர்களா? இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காக வாழ்ந்து அனுபவித்து செத்து நாரி புழுத்து தூசி மண்டலமாய் அல்லது புழுதியாய், பூமியின் புழுதியாய், வலு சர்ப்பம் என்கிற பூமியின் புழுதியாகிய மண்ணாய் மாறப்போகிறீர்களா என்பதை நீங்களே சிந்தியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தொடங்குங்கள். அப்பொழுது நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே உங்களை நடத்துவாராக. ஆமென். அவருடைய சித்தத்திற்கு நான் செய்தியை முடித்து ஒப்படைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா.